இன்றைக்கி உங்களோட ஒரு வடை ரெசிபி தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வடை செய்கிறதுக்கு நம்ம உளுந்த ஊற வைக்க வேண்டாம், அப்புறம் அதை அரைக்க வேண்டாம், அப்புறம் பதம் மிஸ் ஆயிடுச்சுன்ற கவலை வேண்டாம். இந்த வடை ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிட முடியும். நம்ம வீட்டில் இருக்க சிம்பிளான பொருட்களை வச்சே செஞ்சிட முடியும். இந்த சூப்பர் ஈஸியான இன்ஸ்டன்ட் வடை எப்படி செய்கிறதுன்னு வாங்க செஞ்சு காமிச்சிடுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க vada zacs.kitchen இருந்து இது உங்களுக்கான சேனல் நமது மொழி. இங்கே நான் ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கேன். இதில் 1 கப் அவல் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து 1 கப் ரவை, சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். 1 கப் அவலும் ரவையும் எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு பாதி அளவு நம்ம தயிர் சேர்த்துக்கணும். ரொம்ப புளிக்காத தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒன்று சொன்னாப்புல கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக இதில் தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கிறேன். இது தண்ணி ஊற்றி சேர்த்து கலக்கும் போது ரொம்ப தண்ணியாக இருக்காத மாதிரி பார்த்துக்கிறணும். கொஞ்சம் இந்த மாதிரி கெட்டியாக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு இது எல்லாமே சேர்ந்து ஊறட்டும். இப்போ 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ரவை நல்லா தண்ணியை இழுத்துருச்சு, அவல் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ அதை லைட்டாக நம்ம கையிலேயே பிசைஞ்சு விட்டுறலாம். அடுத்து இதில் நல்ல பொடிசாக கட் பண்ண ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் நல்ல பொடிசாக நறுக்குன இஞ்சி 1/2 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒன்று சொன்னாப்புல நல்லா சப்பாத்தி மாவு எப்படி சேர்ந்து வரும்ல, அந்த மாதிரி இது எல்லாத்தையுமே நல்லா கெட்டியான மாவாக பிணைஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு அவல் கொஞ்சம் ஊறாத மாதிரி தெரிஞ்சதுன்னா 2 ஸ்பூன் தண்ணியும் நீங்கள் சேர்த்து இது பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்று சொன்னாப்புல நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்மளுடைய இன்ஸ்டன்ட் வடை மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே நம்ம வடை மாதிரி தட்டி தட்டி நடுவில் ஒரு சின்னதாக ஒட்டையை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ரெடி ஆகிடும். இங்கே நான் எண்ணெய் சூடு பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு வடையாக இந்த மாதிரி தட்டி தட்டி போட்டு எடுத்துக்கலாம். நல்லா மொறுமொறுனும் உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக உளுந்த ஊற வைக்காமல், உளுந்த அரைக்காமல், பதம் மிஸ் ஆகாமல் ரொம்ப ஈஸியான மெத்தட்லேயே நம்மளால் இந்த வடை ரெசிபி செய்ய முடியும். அதுவும் வெறும் 10 நிமிஷத்தில். ரொம்ப சட்டுன்னு செய்யக்கூடிய இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், நம்மளுடைய வடை ரெடி ஆயிடுச்சு. இலைக்கு மாற்றி சாப்பிடலாம். நம்மளுடைய வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் செஞ்சுருக்க ரெசிபியோட ஃபோட்டோ எடுத்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்கள். நானும் நம்மளோட வியூவர்ஸோடு அதை ஷேர் பண்ணிப்பேன். அதை பார்க்குறதுக்கு நானும் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.